வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியோட தான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா EY உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸ் கன்சர்ன்னு. இவங்க தான் இப்போதைக்கு இன்டர்ன்ஷிப்க்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ரோல் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன டிகிரி ஹோல்டு பண்ணியிருந்தாலும் அது வந்து மேட்டர் கிடையாது. நீங்கள் பிகாம் படிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, பிஇ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, பிடெக் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொச்சியில் இருக்கிற EY பிரான்ச் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரோலுக்கு தாங்க. ஸோ நிச்சயமாக இது வந்து பைத்தன் ஃபோக்கஸ்டாக தான் இருக்க போகுது. டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரோல் இருக்கிறதுனால ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் தாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு 6 months இல்லை 1 year எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் கூட அதை அவங்க என்கரேஜ் பண்ணல. ஸோ ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸாக இருக்கீங்க, இல்லைன்னா கரெக்டாக பர்சியூ பண்ணிட்டு இருக்கேனாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் சொல்யூஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். இது வந்து பைத்தானை பேஸ் பண்ணி, அப்புறம் பவர் பிஐயில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. அப்புறம் ETL ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து டேஷ்போர்ட் க்ரியேஷனு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி பவர் பிஐயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, டெய்லி வந்து பண்ணணும். டேட்டா செட்ஸோட எடுத்துகிட்டு டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் இருக்கணும், குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும், இன்டெகிரிட்டியும் இருக்கணும், வேலிடேஷன் வந்து அது பண்ணுறப்போ வந்து நம்ம எடுத்திருக்க டேட்டாஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தேட் ரிக்வயர்ட் ஸ்கில் செட் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். அந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் இருந்ததுனால தான் உங்களால் டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பவர் பிஐயில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து டக்குன்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா டேஷ்போர்ட்ஸில் இருந்து அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிலாம் தெரிஞ்சிருந்தது தான் உங்களுக்கு டெஃபினட்டாக பெட்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீக்வல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரிலேஷன் டேட்டா பேசஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டாஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றதும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டைனமிக்காக டேட்டாஸை வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஐடி கம்பெனி எல்லாத்துலேயும் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து ஓகேப்பா இவங்க சொல்கிற ஸ்கில் செட் என்கிட்ட இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க. இமீடியட்டாக லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் பண்ணியிருக்கேன், அதை போய் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ரெகுலராக நான் உங்களுக்கு ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.